வணக்கம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிய சந்திச்சாங்க. லீமா ரோஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிய சந்திச்சத உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அதிமுகவுல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. லீமா ரோஸ் யாரு? லீமா ரோஸ் வந்து பிரபல லாட்டரி டிக்கெட் அதிபர் மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ். அவங்க வந்து தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிக்குமே தேர்தல் நிதியெல்லாம் குடுப்பாங்க. அதிமுக குடுப்பாங்க, பாஜக குடுப்பாங்க, திமுக குடுப்பாங்க. இப்ப அந்த குடும்பத்தில இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. நம்மளும் ஒரு கட்சியில் நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. ஏன் தேர்தல் நிதி கொடுக்குறோம், நம்மளே தேர்தலில் வந்து சந்திப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவருடைய மருமகன் தான் ஆதவர்ஜனா. அவர் தான் வந்து தாவேக்கால இருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கிறாங்க. அது கூட்டணி கட்சி, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதிமுகவோட. அதனால அவங்க வந்து லீமா ரோஸும் வந்து இந்த தடவை தேர்தலில் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க பையன் சார்லஸ் பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் கனவோட தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக அந்த சைடு ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்படி அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியலுக்குள்ள களத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு கட்சியில் இறங்கி செயல்படுறாங்க. லீமா ரோஸுக்கும் இப்போ அதிமுக சார்பாக, கூட்டணி கட்சி சார்பாக நம்ம வந்து திருவானையூர் தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே கருணாஸ் அந்த தொகுதி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, திருவாடானை தொகுதி. அந்த தொகுதியில் லீமா ரோஸ் வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அது வந்து அவங்களுடைய சொந்த ஊர். லீமா ரோஸுக்கு திருவாடானை தான். அதனால் வந்து நமக்கு திருவாடானை தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வலுவாக இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்கள்ட்ட பணபலம் அதிகமாக இருக்குது, அதிகார பலம் இருக்குது. எல்லாத்தையும் கொட்டி இறைச்சி ஓட்டுக்கு 10,000 15,000 கூட கொடுத்து கூட அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருங்க திருவாடானை தொகுதியை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு லீமா ரோஸ் கொடுத்தா கண்டிப்பாக திருவாடானை தொகுதி அதிமுக கூட்டணி கட்சிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத அவரும் நம்புகிறார். அதனால் லீமா ரோஸுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அவங்க விருப்ப மனு போட்டாங்களா என்னன்னு தெரியல, நேர்காணல் வந்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் கூட்டணி கட்சி தானே, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டோம்னா லீமா ரோஸ் வந்து அவங்க பாட்டுக்கு நின்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி அப்படிங்கிறவர் முதுகலத்தூர் தொகுதியில் வந்து 2 முறை வந்து தோத்துட்டார். அவர் இந்த தடவை திருவாடானை தொகுதியை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விருப்ப மனுவும் போட்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நேர்காணலையும் சந்திச்சிருக்கிறாரு, பேசியிருக்கார். திருவாடானை தொகுதியில் என்னுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது, நானும் தேர்தல் களத்தை கடந்த 2 வருஷமாக இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு தான் வேணும் திருவாடானை தொகுதி, நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் ஒதுக்கிறாதீங்க, அங்கே அதிமுகவுக்குன்னே ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, நீங்கள் மாற்றி யாருக்காவது கூட்டணி கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு கொடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு, முனியசாமி வேற ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸோட பையன் ஜெயபிரதீப் இருக்காப்புல, ஜெயபிரதாப், அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு அங்கன்னு ஒரு இது வேணும், நம்ம அந்த திருவாடானை தொகுதியில் நின்றோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அங்கே போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓபிஎஸ் தரப்பில் சுயேட்சா கூட போட்டி போடுவாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆதரவு இல்லை. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் 2 பேரும் தான் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிட்டார். எப்படி குலைக்கிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரனை கூட்டணிகளை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜகட்ட ஓகே சொல்கிறாரு. ஓபிஎஸ் வந்து என்ன நினைக்கிறாரு, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரளவுக்கு அதிமுகவோட ஓட்டு வங்கியை சிதைக்க முடியும். அதுதான் வந்து அவங்களுடைய எண்ணம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற டிடிவி தினகரனை சமாதானப்படுத்துகிறாங்க, சமரசம் பண்ண பேசுகிறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் ஒத்துக்குவாரான்னு தெரியாது. ஏன்னா டிடிவி தினகரன் அப்படி ஒரு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு செல்வாக்கை இழந்துருவார். அவர் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே செல்வாக்கை இழந்துருவார். கிட்டத்தட்ட 50% பேர் வந்து என்டிஏ கூட்டணியில் நான் சேர்றேன், எடப்பாடி பழனிசாமி கூட நான் சேரல, என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்ந்துருக்கிறேன், என்டிஏ கூட்டணி கூட நான் நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்திருந்தாலும் அப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில் இல்லை. இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் தலைமை. அப்படிங்கும்போது என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அப்படி ஒரு சேர்ந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட 50% பேர் வந்து விலகிடுவாங்க. உடனே கட்சி விட்டு விலகி எங்கிட்டாவது வேறு கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. அதை தாண்டி மீதி இருக்கிற 50% பேரும் வந்து டிடிவி தினகரனுக்கே ஓட்டு போட மாட்டாங்க. அவர் சார்ந்த பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஓட்டு போட மாட்டாங்க. டிடிவி தினகரன் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் இவங்க இணைஞ்சு, சசிகலா இவங்கெல்லாம் இணைஞ்சு செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது. இது டிடிவி தினகரன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஓபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிடிவி தினகரனை என்னையும் பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க
அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் முழிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் தான் திருவாடானை தொகுதியில் ஜெயபிரதீப் வந்து போட்டி போட போகிறாரு. போட்டி போடுறதுக்கு அவருமே ஆயத்தமாக களத்தில் இறங்கி பணியெல்லாம் செய்கிறாரு. அவர் ஓகேங்கிற மாதிரி அப்படி இதில் இருக்குது. இவங்க 2 பேர் லீமா ரோஸு, அதிமுக சார்பாக முனிசாமி, அதுக்கப்புறமா ஓபிஎஸ் சார்பாக வந்து ஜெயபிரதாப், இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படின்னா திமுக சார்பாக உதயநிதிக்காக இளைஞர் அணிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரில் வந்து பார்த்திங்கன்னா இன்பராகு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து களத்தில் இறங்கி அவருமே செயல்படுறாரு. இப்போ எல்லாருமே திருவாடானை தொகுதியை குறி வச்சு பயங்கரமாக செயல்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனோட மகன் திலீப் இருக்காப்புல, அவர் வந்து முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து சீட்டு எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல, இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னா திருவாடானை தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திருவாடானை தொகுதியில் எல்லாருமே கும்பலாக போட்டி போடுறாங்க. திருவாடானை தொகுதி இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி ஆயிடுச்சு. சரி, இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னா அமைச்சர் இதில் கேட்குறாங்க, உதயநிதி தரப்பில் கேட்டிருக்காங்க, இன்பராக கேட்டிருக்கிறாரு, ராஜகண்ணப்பன் மகன் திலீப் கேட்குறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலர்கள் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக காதர் பாஜா முத்துராமலிங்கம் அவரும் வந்து கேட்குறாரு, எனக்கு ராமநாதபுரம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கூட்டணி கட்சிக்கு ராமநாதபுரத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு திருவாடானை தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து திருவாடானை தொகுதியவே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, கூட்டணி கட்சியில் வந்து இவங்க லீமா ரோஸ் ஒன்று, காங்கிரஸ் வந்து சிட்டிங் எம்எல்ஏ கருமாணிக்கம் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் திரும்பவும் அதே தொகுதியில் நான் போட்டி போடுவேன், கூட்டணி கட்சி கொடுத்த தொகுதியை நீங்கள் எப்படி திமுக வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க, எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தால் தானேங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நின்றுக்கங்க, எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவங்களும் வைக்கிறாங்க. அப்படி நிறைய ஒரு பஞ்சாயத்து திருவாடானை தொகுதியில் இருக்குது. திருவாடானை வந்து முக்குளத்து சமுதாய ஓட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்குள்ளே வந்து இப்போது எல்லாருமே போட்டி போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அதிமுக சார்பாக அவர் வேட்பாளரை நிறுத்துறதை விட அவர் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூட்டணி கட்சினா காங்கிரஸ், இல்லைன்னா இந்திய ஜனநாயக கட்சி லீமா ரோஸ், இவங்களுக்காக ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்தால் இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ கருமாணிக்கத்துக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கல, கருமாணிக்கம் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீமா ரோஸுக்கு ஈஸியாக கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லீமா ரோஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க, இன்ப ராகுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னு கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இல்லை ராஜகண்ணப்பனோட மகன் திலீப்பு கொடுப்பாங்க. இப்படி சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது லீமா ரோஸ் வந்து எளிதாக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோடி கணக்கில் பணம் கொட்டி கிடக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனால் அவங்க வந்து அதை வச்சு பணத்தை ஓட்டுக்கு 10,000 15,000 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து பாஜக சப்போர்ட் இருக்குது. திமுக எவ்வளோ காலத்தில் இறங்கி செயல்பட்டாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்களால பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் ஒரு குடும்பத்தில் பல பேரும் பல கட்சியில் இருந்துக்கிட்டு என்னதையா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. மருமக தாவேகால ஆதவர்ஜுனா தாவேகாவில் பையன் சார்லஸு பாண்டிச்சேரியில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு கிடக்கிறாரு. இந்த அம்மா வேறு லீமா ரோஸ் வேறு இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு நாங்கள் வந்து இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக எனக்கு திருவாடானை தொகுதி கொடுங்க, என் சொந்த ஊராக தான், நான் அங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அங்கே இருக்கிற அதிமுக மாவட்ட செயலர் முன்சாமிங்கிறவர் எனக்கு திருவாடானை வேணுங்க, நான் ஏற்கனவே களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் 2 வருஷமாக, யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா கட்சிக்கு எதிராக நான் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லீமா ரோஸுக்கு கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி? கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விட்டு லீமா ரோஸுக்கு கொடுப்பாரா? ஏன்னா தேர்தல் நிதி அவங்க 1000 கோடி 2000 கோடின்னு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்கல்ல. இப்போ கொடுக்குறவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும், அவங்க கேட்குற தொகுதியை கொடுத்து தானே ஆகணும். கொடுக்கட்டும், பார்ப்போம் அதிமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.